எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, திமுக காரங்களுக்கு இப்போ வந்து பயங்கர அகம்பாவம், ஆணவம், மக்கள் மேலே பெரிய கோபம். ஏன்னா மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே வந்து நல்லது பண்ணி முடிச்சிட்டாங்களே, அதனால் மக்கள் மேலே கோபம். அது குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் கொளத்தூர் தொகுதி மக்கள் மேலே படுகோபம். கொளத்தூர் தொகுதிக்கு போனால் இந்த திமுக காரங்க எல்லாமே சேர்ந்து மக்களை வந்து வெட்டி கொண்டுருவாங்க போல், அந்தளவுக்கு காண்டில் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை பேசிகிட்டு இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களையும் சரி, அமைச்சர் பெருமக்களையும் சரி, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் கொச்சத்தனமாக எச்சத்தனமாக நீங்கள் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையால் பேசுகிறீங்களோ, அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் ரொம்ப வெகு தூரத்தில் தள்ளி போயிட்டுருக்கிறீங்க. வெகு தூரமாக மக்களுக்கும் உங்களுக்கும் கேப் வந்து அதிகமாக இருக்குது. இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களே, கள ஆய்வு பண்ணி என்ன ரீசன், என்ன காரணம் தோற்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, தோற்றதுக்கு முதற் காரணம் நான் சொல்கிறேன். திமுக காரங்க எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, அது எந்த கட்சியை சார்ந்தவங்களாக கூட இருக்கட்டும், கேவலமாக படுகேவலமாக வந்து நாகரிகமற்ற முறையில் வந்து பேசினதை மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் என்னமோ தாவேக்க அரசு மட்டும்தான் வந்து 2500 ரூபா சொல்லிவிட்டு அவங்க வந்து உடனே சொல்லி போட்டு அப்படி சும்மா சப்பக்கட்டு கட்டிட்டு மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி மக்களை வந்து ஏமாற்றிட்டு என்னமோ மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி, மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற மாதிரி இவங்க கேட்குறாங்களாம். இவங்க திமுக ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து மகளிர் உதவித்தொகைங்கிறத ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்களாம் வந்து தாவேக்க அரசை பற்றி 2500 ரூபா சொன்னதை வந்து போடலை அப்படின்னு அந்த கேள்வி கேட்கக்கூடிய தகுதியை வந்து திமுக காரங்களும் யாருக்குமே கிடையாதுங்கிற நான். இதை தமிழக மக்கள், பாமர மக்கள், அப்பாவி மக்கள், தமிழக பெண்களே சொல்கிறாங்க. திமுக நீ ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்ச உடனே வந்து எங்களுக்கு வந்து மகளிர் உதவித்தொகை கொடுத்த, நீயே 2 வருஷத்துக்கு பின்னாடி தானே வந்து நீ கொடுத்த, விஜய் தம்பி விஜய் பற்றி, எங்கள் பையன் விஜய் பற்றி பேச உனக்குலாம் தகுதியே இல்லைன்னு சொல்லி திமுக காரங்களை தமிழக மக்களே வந்து, தமிழக பெண்கள் குறிப்பாக கல்வி ஊற்றுறாங்க. பெண்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வந்து எவ்வளோ கேவலமாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலன்னு சொல்லி போட்டு திமுககாரங்க பேசுகிறாங்கங்கிறத தமிழக மக்கள் வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அரசியலை விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்ததுக்கப்புறமா அரசியலை வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுக மேடைகளை பேசும்போது நாவடக்கத்தோடு பேசுங்க அப்படின்னு தான் நான் முன்னாடி பதிவு போட்டிருந்தேன். ஆனால் திமுக காரங்க யாருக்குமே நாவடக்கம் கிடையாது. அவங்களே நாக்கு அறுத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுக தூக்கி எறிஞ்சு ரொம்ப நாள்